விஷப்பாம்பு சிவம் உலகத்திலே நாம தான் அதி புத்திசாலி, நாம பண்ற திருடுத்தனத்தை யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாதுன்னு ரொம்பவே இருமாப்புல தான் சுத்திக்கிட்டு இருக்காரு. அதுக்கெல்லாம் ஒட்டுமொத்தமா சாவுமணி அடிச்சிட்டாரு நம்ம ஹீரோ விக்ரம். இனியாவுக்கு எதிராக பல வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காரு விஷப்பாம்பு சிவம் அப்படின்றது விக்ரமுக்கு நல்லாவே தெரியும். அது எல்லாமே மருமக மேல இருக்கக்கூடிய கோவம், இதெல்லாம் சில்லறத்தனமான விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனா இப்பதானே தெரியுது இந்த ஆள் பண்றது முழுக்க முழுக்க எல்லாமே விபரீதமான செயல்கள் அப்படின்னு. அப்பன்ற மரியாதைலாம் எப்பவோ காத்துல பறந்துருச்சு. இதுக்கப்புறம் ஒரு அக்யூஸ்ட பாக்குற மாதிரிதான் நம்ம ஹீரோ விக்ரம் விஷப்பாம்பு சிவத்தையும் விஷவள்ளியும் பார்க்க போறாரு. அவங்க ரெண்டு பேரும் வக்கு சிக்கலா சிக்க போறாங்க. மாயாவுக்கு உதவி செஞ்சு மாயாவை இந்த வீட்டு மருமகளா கொண்டு வந்து தனக்கு தேவையான பணத்தை கை நிறைய பார்க்கலாம் அப்படின்னு மனக்கோட்டை கட்டிக்கிட்டு இருக்காரு. ஆனா மாயா கூடிய சீக்கிரம் விஷப்பாம்பு சிவத்தை கை கழுவி விட்டுட்டு தான் மட்டும் தப்பிச்சா போதுன்னு ஒட்டுமொத்த பழியும் தூக்கி விஷப்பாம்பு சிவத்து மேலே வைக்க போறா. அப்பதான் தான் பண்ற தப்பு என்னன்னு அந்த ஆளுக்கு தெரிய போகுது. அப்ப கூட மாயா நம்மளை விட்டு சிக்க வச்சுட்டாள்னு வருத்தப்படாம எப்படியும் மாயா இதுக்கும் சேர்த்து நம்மளை தரமா கவனிப்பா அப்படின்னு பணத்துக்காக வாலாட்டிட்டு போக கூட வாய்ப்புகள் இருக்கு. விஷப்பாம்பு சிவத்துடைய இந்த ஈனத்தனமான செயல்களை பார்க்கும் போது உங்களுக்கு என்ன தோணுது? வீட்டுக்குள்ள இருந்தாலும் வச்சிருக்கிறது சரி நீங்க நினைக்கிறீங்களா, இல்ல கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளணும் நீங்க நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு TN விஜய் ரிவ்யூ. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க. இன்னும் எபிசோட் முழுக்க முழுக்க மங்களகரமா தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பக்கம் ராஜி அம்மா மனம் திருந்தி தான் மருமகளை ஏத்துக்க முன் வந்துட்டாங்க. என்ன ஒண்ணு இதை சாக்கா வச்சு இனி அவ கொஞ்ச நாளுக்கு வறுத்தெடுக்கலாம் அப்படின்னு அண்ணனும் தங்கச்சியும் மனக்கோட்டை கட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதை சுக்குநூறா உடைச்சிட்டாங்க ராஜி அம்மா. இன்னொரு பக்கம் தினதயால விக்ரம் கிட்டையும் கமிஷனர் கிட்டையும் வசமா வந்து சிக்கி இருக்கான். அந்த ஐ விட்னஸ் யாரு, அந்த ஐ விட்னஸோட பேர் என்ன, அவங்களுடைய அட்ரஸ் என்ன, அந்த ஐ விட்னஸ் உங்களை எப்படி கான்டாக்ட் பண்ணாங்க, அவங்களோட கான்டாக்ட் நம்பர் என்னன்னு அடுக்கடுக்கான கேள்விகளை கமிஷனர் கேட்க ஆரம்பிச்சாரு. இந்த கேள்விகள் எதுக்குமே பதில் சொல்ல முடியாத சூழ்நிலையில தான் தினதயால சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கான். உண்மையை சொன்னா என்ன ஆகும்னு தினதயாலுக்கு நல்லாவே தெரியும். விக்ரம் இந்த விஷயத்தை குறிப்பிட்டு காட்டும் போதுதான் இது எல்லாத்தையும் நம்ம அன்னைக்கே கேட்டிருக்கணும்ல, ஏன் நம்ம அதை கேட்காம விட்டோம் அப்படின்னு கமிஷனருக்கும் புரிய ஆரம்பிச்சது. தான் தப்ப அவரும் உணர ஆரம்பிச்சாரு. அப்ப கேட்க வேண்டிய பல கேள்விகளை சரமாரியா கேட்க ஆரம்பிக்கவும் தான் தினதயால மனசுக்குள்ள பயமும் வந்துச்சு. அவர் கேட்கும் போது சாதாரணமாலாம் கேட்கல, மிரட்டுற தொன்னில தான் பேச ஆரம்பிச்சாரு. இதுக்கான உண்மையை நீ சொல்லல அப்படின்னா உன்னையும் அரெஸ்ட் பண்ணி இந்த கேஸ ரொம்பவே உன்னோட தேவைக்காக மிஸ்யூஸ் பண்ணிருக்கன்னு ஓமேலே ஒரு வழக்கு பதிவு பண்ண வேண்டியதா இருக்கும். அதன் பிறகு உன்னால சகஜமான வாழ்க்கையை வாழவே முடியாதுன்னு கடுமையா எச்சரிக்கை பண்ணவும் தான் அவனுக்கு பயம் வந்து காலிலேயே விழ ஆரம்பிச்சான். அவன் காலில் விழுந்து கெஞ்சும் போதே விக்ரம், இல்ல சார், இவன் பெருசா நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கான், இவன் பண்ண தப்பு வெளியே தெரியக்கூடாதுதான் அவங்க காலில் விழுறான், இவங்கிட்ட பல உண்மைகள் புதஞ்சு கிடக்கு, இவனை 2 நாள் கஸ்டடி எடுக்க மட்டும் எனக்கு அனுமதி கொடுங்க, இவன் கிட்ட இருந்து உண்மையை எப்படி வர வைக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு தினதயால பார்த்து சொல்லவும் அவனுக்கு கடுமையா கோவம் வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன விக்ரம், சர்வீஸ்ல இருக்க மாதிரி துள்ளிக்கிட்டு இருக்க, நீ சர்வீஸ்ல இல்லைன்றது உனக்கு ஞாபகமே இல்லையான்னு கமிஷனர் முன்னாடியே திமுறா பேசவும் ஆரம்பிச்சான். இதை கவனிச்சதும் கமிஷனர் கோவத்தோட உச்சத்துக்கு போயிட்டாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை गाइस.